ஷார்ட்ஸ் நீங்க எப்படி போட்டாலும் வியூஸ் போகவே போகாது. ஏன்னா ஷார்ட்ஸ்க்குன்னு ஒரு ஃபார்மட் இருக்கு. ஷார்ட்ஸ்ல எது எது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதம் இருக்கு. சோ நீங்க அதை கத்துக்கிட்டா மட்டுமே உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல மானிட்டைசேஷன் கிடைக்கும், ஷார்ட்ஸ்க்கு வியூஸ் போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஷார்ட்ஸை பத்தி தான் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ நான் ஒரு சில சேனலை செலக்ட் பண்ணி அதுல இருக்கிற தப்ப எல்லா சேனலுக்கும் பொருந்துற மாதிரி இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். செஞ்சு நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க ஷார்ட்ஸ்க்கு வியூஸ் போக வைக்கவே முடியாது. உங்களுக்கு ஷார்ட்ஸ் வியூஸ் போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஓபன் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு நல்ல கிளியாரிட்டி கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு தெரியுமா? ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல வீடியோ ஏதாவது கிடைக்குமா? நம்மளுடைய யூடியூப் கிட்ஸை க்ரோ பண்ண, அதாவது சேனலை க்ரோ பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல அவங்களுடைய இன்ட்ரோ கூட கம்ப்ளீட்டா கொடுக்க முடியாது. சோ இந்த அப்டேட் வந்துடுச்சு, இந்த அப்டேட் எனக்கு பிடிச்சிருக்கு, சோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. சோ நிறைய பேருக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவே தெரியாது. அவங்க எல்லாம் அந்த 2 மினிட்ஸ் வீடியோ பார்த்தா என்ன தெரியும்? சோ நீங்க அந்த மாதிரி லைக் பண்றீங்க, கண்டிப்பா அதுல ஒண்ணுமே இருக்காது. நீங்க இந்த வீடியோ கடைசியில கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கிளியாரிட்டி கிடைக்கும். வாங்க இப்போ ஷார்ட்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நான் நிறைய விஷயத்த சொல்லிட்டேன். நீங்க ஒரு சிலர் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, நிறைய பேர் பாக்குறீங்க, ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க, அதனால உங்களுக்கு புரியாது. சோ நான் இப்ப ஷார்ட்ஸ் பத்தி உங்களுக்கு ஃபுல்லா நான் இந்த சாப்டர்ல சொல்லி தர போறேன். ஏன்னா அங்கங்க பிட்டா உங்களுக்கு சொல்லி தந்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க. ஷார்ட்ஸ்னா என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஷார்ட்ஸ்னா உங்களுடைய வீடியோவை அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணணும். அதாவது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்ல வீடியோவா இருந்தா ஒரே நாள்ல கூட மில்லியன்ஸ்ல போகும். லைக் பெரிய பெரிய சேனல்ல நீங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம், நிறைய வியூஸ் போகும். ஆனா உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க கொஞ்சம் மாத்தணும். ஏன்னா அவங்களுடைய வியூஸ் கவுண்டை மட்டும்தான் நீங்க கணக்கு பண்றீங்களே தவிர அவங்களுடைய ஓபனிங் டேட்டை நீங்க கணக்கு பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க சொசைட்டில யாரும் நீங்க பார்க்கல. அதாவது அவங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அந்த சேனலை ரன் பண்றாங்கன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த சொசைட்டில அவங்களுக்கு என்ன மதிப்புன்னு பார்க்கணும். மதிப்புனா ஹீரோனியா இல்ல ஆக்டரா இல்ல பொலிட்டிக்கலா, அந்த மாதிரி நீங்க பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா உங்களுடைய வியூஸ் பார்க்காததுக்கு காரணம் நீங்க 7-8 வருஷம் உழைக்கல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆக்டர் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் கிடையாது, சாதாரண ஒரு ஹியூமன். சோ அதனால நீங்க 7-8 வருஷம் உழைக்கணும். இல்லைன்னா உங்களுடைய மதிப்பை நீங்க கூட்டணும். பிகாஸ் மதிப்பு கூட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா கஷ்டம். ஏன்னா நம்மளால பொலிட்டிக்கல் ஆக முடியாது, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் ஆக முடியாது. ஆனா உழைக்க முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல 2 வருஷம் இல்லைன்னா 1 வருஷம் மினிமம் உழைச்சாலே போதும், நம்ம ரீச் ஆயிடலாம். சோ அந்த மாதிரி நம்ம எப்படி கண்டென்ட் சூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் போடுறதுன்னா ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் சேனலுக்கு எலிஜிபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சைட்ல பிக்சர் ஆட் பண்ணேன். என்னன்னா மானிட்டேஷன் பேஜுக்கே நம்ம போயிடலாம். உங்களுக்கு சைட்ல பிக்சர் ஆட் பண்றதை விட இப்போ நான் YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. YT ஸ்டுடியோ பேஜ்ல ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. என்னன்னா 500 சப்ஸ்கிரைபர் 3 வீடியோ போடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3000 வாட்சர்ஸ் எடுக்கணும். இது லாங் வீடியோக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். நீங்க யூடியூப்குள்ள போறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா உங்களுக்கு கம்ப்ளீட் மானிட்டைசேஷன் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் மேல தள்ளிக்கிறேன். இங்க பாருங்க, நல்லா பாருங்க. லாங் வீடியோவா இருந்தா 4000 வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும். சப்ஸ்கிரைபர் ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான். 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா ஷார்ட்ஸுக்கும் நம்ம எலிஜிபிள் பண்ணிக்கலாம். ஆனா ஷார்ட்ஸ்க்கு ஒன்லி நீங்க ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 100 லட்சம் வியூஸ் கண்டிப்பா போயிருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். வாட்ச் பெய்ட் ஆட்ஸ்
ஷார்ட் ஃபீட் ஆட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் பண்ண முடியும். இந்த ஒரு வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா ஷார்ட்ஸ் பத்தி ஒரு ஃபுல் கிளியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல நீங்க தேடிட்டே இருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுட்டு இருக்கும். ஷார்ட்ஸ்க்கு நம்ம 100 லட்சம் வியூஸை போக்கஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்லி ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைபர் தான். வீடியோக்கு 4000 வாட்சவர்ஸ், ஷார்ட்ஸ்க்கு 100 லேக். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸுக்கு போயிடலாம். இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா உதாரணமா ஒரு சேனலை எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி உங்க சேனல்ல இருந்த திருத்திக்கங்க. ரொம்ப நான் சொல்ற விஷயங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா சேனலை நீங்க சேஞ்ச் பண்ணி புதுசா ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க செட் பண்ணுங்க. என்னன்னா உங்களுடைய வீடியோ போக்கஸ் பண்ண முடியுமா இல்ல ஷார்ட்ஸ் போக்கஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. நீங்க அதாவது நீங்க வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறீங்களா இல்ல 100 லட்சம் வியூஸ் கம்ப்ளீட் பண்ண போறீங்களா அதை டிசைட் பண்ணிக்கிட்டு வீடியோ போடுங்க. வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் தான் உங்களுடைய போக்கஸ் நினைச்சீங்கன்னா லாங் வீடியோஸை மட்டும் நீங்க போடுங்க. லாங் வீடியோஸ்ல இருந்து முக்கியமான பாயிண்டை எடுத்து நீங்க ஷார்ட்ஸா கிரியேட் பண்ணலாம். ஆனா போக்கஸ் பாத்தீங்கன்னா லாங் வீடியோ மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஷார்ட்ஸ் போறதா இருந்தா லாங் வீடியோ பக்கமே போகாதீங்க. ஷார்ட்ஸை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. 100 லட்சம் வியூஸ் எடுங்க, கண்டிப்பா மானிட்டைசேஷன் கிடைச்சிடும். இவ்வளவுதான். இதை விட கிளியரா யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வீடியோ போட்டிருக்காங்க, ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன எலிஜிபிள்னே தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குழப்பத்துல நீங்க இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய டார்கெட் 4000 இல்ல 100 லேக் வியூவா அதை நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் ரொம்ப பொறுமையா தான் சொல்லுவேன். நம்மளுடைய சேனலை பேசிக்கா கத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை ஃபுல்லா யாராவது ஒருத்தர் பார்த்தாலும் எனக்கு அது போதும். ஏன்னா நம்மளுடைய சேனல் பேசிக்கா யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்ப பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸை நான் டச் பண்ணிக்கிறேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஸ்னேகா இமேஜ் வச்சு சாங் போட்டிருக்காங்க, அன்சிகா இமேஜ் வச்சு சாங் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஜல், த்ரிஷா, அஜித், லைக் பாத்தீங்கன்னா கார்ட்டூன், சம்டைம் அவங்களோட இமேஜே போட்டிருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா லைக் நல்லா பாருங்க, உங்களுக்கு நான் நல்லா புரியும்படி நான் சொல்றேன். பாருங்க, ஈரோனிஸ் போட்டோஸ் எல்லாம் வச்சு வீடியோ போட்டிருக்கும் போது வேற லெவல்ல வியூஸ் போயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லைக் ரீசெண்டா நிறைய ஈரோனிஸ் போட்டோஸ் வச்சு வீடியோ போட்டிருக்காங்க. இப்ப நான் இதுல ஒரு வீடியோ பிளே பண்ணி பார்த்தேன். என்னன்னா கொஞ்சம் இப்படி நான் மேல தெளிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த ஒரு சிம்பிளுக்கு மட்டும் 896 வீடியோ போயிருக்கு. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை நோட் பண்ணுங்க. இவங்க சேனலை எக்ஸ்பிளைன் பண்ணதான் எடுத்திருக்க. ஆனா நீங்க எல்லாருமே என்கிட்ட கேட்ட எல்லாருமே இதே தப்புதான் பண்ணிருக்கீங்க. இப்ப பாருங்க, இதை நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். என்னன்னா ரீசெண்டா அமரன் மூவில மம்முட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக போட்டிருக்காங்க. ஆனா ஹீரோயின்ஸ் பழசு. ஆனா அந்த டைலாக் புதுசா இருக்கவோ இது கொஞ்சம் அதிகமா போயிருக்கு. மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். சோ நீங்க அதனால அந்த டைலாக் உங்களுடைய கிரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடிச்சு ஓனா கிரியேட் பண்ணி போடலாம். சோ ஓன் மட்டும்தான் நமக்கு முக்கியம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய வீடியோஸ் நீங்க போட்டிருக்கீங்க, சில பேர் போட்டிருக்கீங்க கலந்து கலந்து இதே மாதிரி உங்களுடைய வீடியோ, சினிமா சாங் வீடியோ, வாட்டவர் கார்ட்டூன் வீடியோ, இதே மாதிரி நீங்க கலந்து கலந்து போடுறீங்க. இதனால உங்களுடைய சேனலுக்கு அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா மக்கள் மனசுல இப்ப உங்க சேனலை பார்த்தா என்ன தோணும் நீங்களே சொல்லுங்களா? ஒரு கார்ட்டூன் பேஸ்ல சேனல் இருக்கா, இல்ல நயன்தரா பேஸ்ல சேனல் இருக்கா, கீர்த்தி சுரேஷ் பேஸ்ல சேனல் இருக்கா, இல்லன்னா இந்த மாதிரி கவிதை பேஸ்ல சேனல் இருக்கா? கன்ஃபியூஸ்டு ஃபார் யுவர் சேனல். ஓகே, நீங்க உங்களுடைய சேனலை நீங்களே பாருங்களேன். உங்களுடைய போட்டியாளர் சேனல்னு ஒண்ணு இருக்கும். நீங்க பிளாக் வச்சிருக்கீங்கன்னா நீங்க
கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளாக் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. அவங்களோட சேனலை போயிட்டு பாருங்களேன். அவங்க என்னென்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன யூனிக்கா பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். சோ இதை விட உங்களுக்கு பெஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. சோ இந்த சேனல்ல இருக்கிற ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதே போல உங்க சேனல்லயும் இருந்தா கண்டிப்பா மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. அகைன் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோல என்ன போட்டிருக்காங்கன்னா ஓன் கண்டென்ட் போட்டிருக்காங்க. சோ நீங்க ஓன் கண்டென்ட் போடுங்க, பெட்டரா இருக்கும். ஷார்ட்ஸ்லயும் நீங்க ஓன் கண்டென்ட் கொடுக்கலாம். அந்த ஓன் கண்டென்ட் நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய சக போட்டியாளர் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. சோ அதையே நீங்க வேற லெவல்ல உங்களுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஓனா மேக் பண்ணி போடுங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வியூஸ் போகாது. பிகாஸ் நீங்க நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன், ஒரு ஆக்டர் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹியூமன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய வருஷம் நீங்க உழைச்சிருக்கணும். உங்களுடைய போட்டியாளருடைய வியூஸ் மட்டும் கணக்கு பண்ணாதீங்க, அவங்களுடைய ஜாயினிங் டேட்டை கணக்கு பண்ணுங்க, அவங்க யாரும் சொசைட்டிலும் கணக்கு பண்ணுங்க. சோ இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு யூடியூப். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் சில தப்பு பண்றீங்க, அதுவும் ஒரு சேனல் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, லைக் நீங்க என்ன பண்றீங்கன்னா கலந்து வீடியோ போட்டிருக்கீங்க. இப்போ இந்த சேனல்ல லைக் மோனின்னு ஒரு பிளாக் சேனல் இருக்கு. சோ அந்த பிளாக் சேனல்ல நிறைய சேலஞ்சிங் போடுவாங்க. சோ நீங்க எதுக்கு அவங்களுடைய வீடியோவை எடுத்து உங்க சேனல்ல போடுறீங்க? சீக்கிரமா ரீச் ஆயிடுவீங்க போடுறீங்களா? கிடையவே கிடையாது. பிகாஸ் நீங்க அவங்க வீடியோவை உங்க சேனல்ல போட்டா அவங்களுடைய சேனல் தான் டெவலப் ஆகும். ஏன்னா உங்க ஆல்ரெடி ஒரு செலிபிரிட்டி, நிறைய பேருக்கு அவங்கள தெரியும். சோ உங்களுடைய சேனல்ல போட்டீங்கன்னா திரும்ப அவங்க வீடியோ தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபேமஸ் ஆயிருப்பாங்க, அவங்களுடைய சேனல் நேம் தெரியும். சோ அவங்களுடைய சேனல் நேம் போட்டு மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்களுடைய சேனல் நேம் அவங்க மைண்டுக்கே போகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலந்து வீடியோ போடாதீங்க, ஒரு யூனிக்னஸே இல்ல. இப்ப இந்த பொண்ணுக்கு பாருங்க 11K வியூஸ் போயிருக்கு. பட் ஆனா நார்மல் வேற எந்த ஒரு இதுவுக்கும் அந்த அளவுக்கு வியூஸ் போகல. லைக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆக்டர் வீடியோ போட்டிருக்காங்க, நல்லா வியூஸ் போயிருக்கு. அவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டே கிடையாது. இந்த மாதிரி போட்டாலும் டோட்டலா மானிட்டைசேஷன் எலிஜிபிள் கிடையாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. லைக் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்லா ஃபேமஸா இருக்கிற சேனல்ஸ்ல இருக்கிற சின்ன வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. இது நாட் எலிஜிபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தவறுகள் இருக்கு ஷார்ட்ஸ்ல, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு நான் ஒரு சேனலை எக்ஸாம்பிளா சொல்றேன். ஏன்னா பாய் வார்த்தையா சொன்னா உங்களுக்கு புரியாது. சோ இவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர். சோ உங்களுக்கு உங்களுடைய சேனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க சேனல்ல என்ன டவுட் இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுடைய ஓன் கண்டென்ட் தான் போட்டிருக்காங்க. பட் ஆனா சினிமா சாங் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கா இல்ல. என்னன்னா இப்ப பாருங்க, இதுல எத்தனை கண்டென்ட் இருக்கு பாருங்க. விவசாயத்தை பத்தி ஒரு கண்டென்ட் இருக்கு, கோவில் பத்தி ஒரு கண்டென்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ், இங்க பாருங்க ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ் அத பத்தி ஒரு கண்டென்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேடிட்டே போனா இவங்களுக்கு நிறைய கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா லைக் இங்க பாருங்க டிராவலிங் பத்தி ஒரு கேட்டகரி இருக்கு. அதாவது கண்டென்ட் எல்லாமே ஒரே கேட்டகரியில தான் வரும் என்டர்டைன்மெண்ட்ல. பட் அவங்களுடைய கான்செப்ட் வேற. இப்ப பாத்தீங்கன்னா பூரி, இது பூரின்னு நினைக்கிறேன். இந்த பூரியிலே நீங்க ஒரே நிச்சு, அதாவது இதுதான் நான் சொல்றது, நீங்க என்டர்டைன்மெண்ட் வீடியோ போட்டாலுமே ஒரே நிச் பூரியா, இந்த பூரி ரிலேட்டடா நீங்க பூரியா ஸ்பெஷலா ஒரு 100 வீடியோ உங்களுக்கு தெரியுமா செய்ய, அதை பத்தி நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் ஓபன் பண்ண உடனே எங்க பார்த்தாலும் பூரியா இருக்கும். அந்த பூரியில வெவ்வேறு டிஷ்ஷா இருக்கும், வெவ்வேறு பேரா இருக்கும். மக்கள் லைக் கோதுமை மாவு இருந்தா ஒரு பூரி செய்வாங்க, ஒரு ஐட்டத்தை செஞ்சு பார்ப்பாங்க. லைக் உங்க சேனல்லே நிறைய டிஷ்ஷஸ் இருந்தா அதையும் உங்க சேனல்லயே வீடியோ பார்த்து செய்வாங்க. சோ அதுக்கு தான் என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சரி, எஜுகேஷனலா இருந்தாலும் சரி, சப்ளிச்சுன்னு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன், பார்த்தவங்களுக்கு புரியும். சோ நீங்க கண்டிப்பா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை நீங்க பாருங்க, இதை விட தெளிவா யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க. உங்களுடைய ஓன் கண்டென்ட்டா இருந்தாலுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா
கிடைக்கிறது உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்து போடுறீங்க. சோ இது மக்கள் மனசுல பதியாது. உங்க ஃபேஸ் பதியணும். உங்க ஃபேஸ் பதிஞ்சா மட்டுமே உங்களுடைய சேனல் டெவலப் ஆகும். பட் ஆனா நீங்க ஓன் கண்டென்ட் கலந்து போடுறதுனால மானிட்டைசேஷன் கிடைக்கும், பட் ரெவென்யூ கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான். சோ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த மாதிரியான ஷார்ட்ஸ் போடணும் போடக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ ப்ராப்பரான ஷார்ட்ஸ் எப்படி போடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். சோ இந்த வீடியோவிலேயே நல்ல ஷார்ட்ஸ் எப்படி நீங்க அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல இந்த பிளஸ் சிம்பிள டச் பண்ணி நான் இந்த பேஜுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல ஷார்ட்ஸை டச் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க நல்லா பாருங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா 15 செகண்ட்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா லைக் இதை டச் பண்ணீங்கன்னா 3 நிமிஷம். இந்த இடத்துல மாறிடுச்சு பாருங்க. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அதாவது இப்ப நான் போனை வச்சுட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அந்த டைப்ல வீடியோ போட்டீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் கன்வெர்ட் ஆகும். ஷார்ட்ஸ்க்கு வர ரெவென்யூ தான் வரும். இதை பத்தி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. இப்ப நீங்க இதை டச் பண்ணுங்க. இந்த 15 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம 15 செகண்ட்ஸ் இல்லைன்னா 1 நிமிஷத்துக்குள்ளார நம்ம இதுல கொடுத்திருக்கிற சாங்க யூஸ் பண்ணலாம். சோ அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அதனால ஆட் சவுண்ட டச் பண்ணுங்க. லைக் ஏதாவது ஒரு சாங்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இந்த சாங் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சாங் ஏதாவது வேணும்னா இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க சாங் வந்துடுச்சு. இந்த இடத்துல உதாரணத்துக்காக நான் எடுத்திருக்கேன். சோ 15 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த செகண்ட்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த சாங் மட்டும்தான் 1 நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஷார்ட்ஸ் 3 நிமிஷம் வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். அந்த அப்டேட் தான் வந்திருக்கு. நிறைய பேர் குழம்பாதீங்க. நீங்க ஷார்ட்ஸையும் 1 நிமிஷத்துக்கு போட்டுக்கலாம். ஆனா லாங் வீடியோ போடும்போது கவனமா இருங்க. ஏன்னா எல்லாருமே பேசிக்கா நீங்க உள்ள வரும்போது போன நிக்க வச்ச ஃபார்மேட்ல வீடியோ எடுத்து அப்படியே போடுறீங்க. சோ அப்படி போடாதீங்க. அப்படி போட்டீங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸா போயிடும். ஏன்னா ஷார்ட்ஸா போயிடுச்சுன்னா நமக்கு நிறைய லாஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா வீடியோக்கு அதிக ரெவென்யூ வரும், அதிக ஆட்ஸ் வரும். ஆனா ஷார்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அதிக ரெவென்யூ கிடையாது. இதை பத்திலாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த பிளேலிஸ்ட் போயிட்டு பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு சாங் உள்ள கொண்டுட்டு வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல டிக் பண்ணிட்டீங்க. நல்லா பாருங்க ஷார்ட்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போயிட்டு பாருங்க. இப்ப இந்த இடத்துல சில செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணி பாருங்க. பேசிக்கா உங்களுக்கு இதை டச் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தாவே தெரியும். லைக் வாய்ஸ் ஓவர் இங்கேயே நீங்க ஏதாவது பேசிக்கலாம். இங்க நீங்க நல்லா முக்கியமா நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் கொஞ்ச தூரம் தான் சாங் வச்சிருக்கேன். லைக் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் வேணும்னாலும் இதை டச் பண்ணிட்டு ஏதாவது நீங்க பேசிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது எழுதிக்கலாம். ஏ இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த டச் பண்ணீங்கன்னா ஏதாவது எழுதிக்கலாம். அகைன் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை நீங்க டச் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க ஆட் யுவர்ஸ் இருக்கு. இதை நீங்க டச் பண்ணி ஏதாவது நீங்க உங்களுடைய போட்டோவை கூட முன்னாடி உங்க ஷார்ட்ஸ்க்கு முன்னாடி எடுத்துட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆட் யுவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகைன் நீங்க ஏதாவது எழுதிக்கலாம். சோ அகைன் பாத்தீங்கன்னா டன் கொடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு போயிட்டு எங்க வேணா நீங்க வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க அட்ராக்டிவா ஷார்ட்ஸ் போடலாம். அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதையே நீங்க டச் பண்ணி பூல் இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இதை யூஸ் பண்ணும்போது நீங்க ஆட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பூல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒண்ணுதான் யூஸ் பண்ண முடியும். சோ நான் ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். இதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப நீங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல ஏதாவது நீங்க மக்கள் கிட்ட கொஸ்டின் கேட்கிற மாதிரி பூல்ஸ் செட் பண்ணலாம்னு சொல்லிருந்தேன். நெக்ஸ்ட் லைவ்லயும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அந்த மாதிரி எழுதிட்டு இந்த இடத்துல கிரீன் இல்லைன்னா எல்லோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்கன்னா
இங்க இந்த மாதிரி வந்துடும். யாராவது இந்த வீடியோ பார்க்கும்போது, அதாவது இந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த பூல்ஸ், அதாவது நீங்க செட் பண்ணி வச்சிருக்க இந்த பூல்ஸை பார்த்து கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த ஷார்ட்ஸை பார்க்கலாம். சோ நீங்க ஷார்ட்ஸ்க்கும் நீங்க கொடுக்க போற அந்த பூல்ஸ்க்கும் ஈக்குவலா கனெக்டிவிட்டியா இருக்கணும். நீங்க பேசுறது மேல டைட்டலா கொடுத்திருக்கணும். சோ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சோ உங்களுக்கு பிடிக்குமா அந்த மாதிரி கேட்கும் போது பூல்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச கலரை டச் பண்ணுவாங்க. டச் பண்ண உடனே அந்த பர்சன்டேஜ் காமிக்கும். சோ அதன் மூலமும் உங்களுடைய ஷார்ட்ஸ்க்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க ஷார்ட்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. இத பொறுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க இந்த பென்சில் மார்க்கை டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்துடுச்சு. எந்த பார்ட் அட்ராக்டா இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி டன் கொடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த ஷார்ட்ஸை கிரியேட் பண்றேன். சோ என்னுடைய ஷார்ட்ஸ்ல இல்ல, நல்ல வேற லெவல்ல கிரியேட் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம். அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிலேட்டட் வீடியோன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும். அது என்னன்னா உங்களுடைய பழைய வீடியோவை இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். அதாவது கண்டென்ட் நல்லா இருக்கும், பட் வியூஸே போயிருக்காது. அந்த மாதிரி வீடியோ எல்லாம் நீங்க ரீசெண்டா போடுற ஷார்ட்ஸ்ல எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இவ்வளவுதான் ஷார்ட்ஸ், நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் போடணும். உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை தான் போடணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அதை நீங்க பாருங்க. நீங்க எந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் போட்டா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க அதை ஃபர்ஸ்ட்லயே தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய அமௌண்ட் நோக்கி உங்களுடைய வீடியோ க்ரோத்திங்கும் இருக்கும். சோ நீங்க கண்டிப்பா பாருங்க. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருடைய டவுட்டை நான் வீடியோவா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. சோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ என்னுடைய சேனலுக்குள்ள போயிட்டு பாருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு யாருமே ஃப்ரீயா சொல்லி தர மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் வாங்குவாங்க. சோ நீங்க பேமெண்ட் வாங்கி இததான் படிக்க போறீங்க லெசனா. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த லெசனை தான் நீங்க பேமெண்ட் கொடுத்து ஜாயின் பண்றீங்க பாருங்க, அந்த பர்சன் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதை நான் இந்த சேனல்லே சொல்லி தரேன். ஏன்னா நீங்க எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிக்கிற பேஸ்ல தான் இருக்கீங்க. சோ உங்ககிட்ட மணி இருக்காது. சோ அந்த ஒரே நல்லெண்ணத்துல எனக்கு தெரிஞ்ச யூடியூப் சைட் எல்பேஜ்ல நான் கத்துக்கிட்ட பாடம் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு சொல்லி தரேன். சோ இதுதான் யூடியூப். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.